Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 13 to 15 December 2025. The first article related to the Indian Ocean, opportunity, that is blue economy. So ocean, Indian Ocean as a curdle அப்படின்ற சொல்லியிருக்காங்க. So it's about Indian Ocean opportunities. So author ஏன் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ளூ எக்கானமி இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் இந்தியன் ஓஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஓஷன், ஸோ முன்னாடியெல்லாம் இந்தியன் ஓஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ தே வில் பிகம் தி வேர்ல்டு லீடர், வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ இந்தியன் ஓஷனை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தே வில் கண்ட்ரோல் தி ஏஷியா ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ நியூ விஷன். ஸோ 70% ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேட் இஸ் ஹேப்பனிங் டுவர்ட்ஸ் இன் திஸ் ஏரியா. 20% ஆஃப் தி எனர்ஜி பாசிங் த்ரூ திஸ் ஏரியா. அது மாதிரி மெரைன் ரிசோர்ஸஸும் வந்து ரொம்ப அதிகம் இங்கே. மெரைன் ரிசோர்ஸஸ், தட் இஸ் மீன்களாக இருக்கட்டும், கடலில் இருக்கக்கூடிய பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸாக இருக்கட்டும். தென் பாப்புலேஷன் சரௌண்டட் திஸ் ஏரியா இஸ் ஆல்சோ வெரி ஹை. தட்ஸ் ஸோ மச் ஆஃப் பாப்புலேஷன் இந்தியா போன்ற நாடுகள். அது மாதிரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மோஸ்ட் ஷிப்ஸோட பாசேஜ் வந்து இந்த ஏரியாஸில் தான் நடக்கும். அப்புறம் பைரசி இஷ்யூ, அதனால தான் இந்த ஏரியா வந்து செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றது. பைரசி இஷ்யூஸ் ஆர் தேர். தென் ட்ரக் டிராஃபிக்கிங், ட்ரக், அப்புறம் ரெஃப்யூஜி கிரைசிஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்றது. தென் ஜியோ பொலிட்டிக்கலி ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்தோ பசிபிக் அப்படின்ற ஒரு புதிய முழக்கத்தை நம்ம வச்சுருக்குவோம், இந்தோ பசிபிக் கமாண்ட் அப்படின்றது. அதில் இந்தியாவும் இட்ஸ் அ பார்ட். இந்தியா தான் அதில் மெயின் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்றப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தியாவை வந்து அதை பயன்படுத்துகிறாங்க, இண்டோ பசிபிக் அப்படின்ற. ஸோ பசிபிக் ஓஷன் அண்ட் இந்தியன் ஓஷன் ஷுட் பி ஃப்ரீ ஃபார் ஓப்பன் நேவிகேஷன். ஓப்பன் நேவிகேஷன் இருக்கணும் அப்படின்றது. அண்ட் தென் யூஎஸோட மிலிட்ரி பேசஸ் ஆர் டிஆர்ஜி கிரேஷியோ, அது மாதிரி இந்தியாவுக்கும் பேசஸ் இருக்குது. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ஹெச்ஏடிஆர், humanitarian assistance, disaster relief. The challenges எடுத்துக்கிட்டா இந்தியாவுக்கு இதில் என்னெல்லாம் சேலஞ்சுனா சைனா இஸ் ஹேவிங் மோர் மசில் பவர் இன் திஸ் ஏரியா. அப்புறம் ஹீ இஸ் யூஸிங் ஸ்ட்ரிங் ஆஃப் பிஎல்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ ஜிபூத்தியில் அவனுக்கு வந்து பேஸ் இருக்குது, ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில். ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் காம்படிஷன் இஸ் ஆல்சோ வெரி ஹை. தட் இஸ் யூஎஸ் போன்ற நாடுகள் இங்கே வந்து காம்படிட் பண்ணுறது. அப்புறம் வல்னரபிலிட்டி ஆஃப் சோக் பாயிண்ட், தெர் ஆர் லாட் ஆஃப் சோக் பாயிண்ட்ஸ். யூ பீப்புள் நோ பாபேல் மந்தேப், அப்புறம் மலாக்கா ஸ்ட்ரைட் போன்ற நிறைய சோக் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால ஸோ இட்ஸ் அ வெரி வல்னரபிள் ஏரியா. ஸோ இதில் நம்மளோட ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்தியா என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கு இந்த ஏரியாவை? இந்தியா இஸ் அ மெயின் கண்ட்ரி இன் திஸ் ஏரியா. என்னென்ன எடுத்துனா சாகர் இனிஷியேஷன், அதுக்கப்புறம் ப்ளூ எக்கானமி சொல்கிறேன் நான். சாகர் இனிஷியேஷனில் வி ஆர் த பார்ட். அண்ட் தென் ஸோ வி ஹாவ் இனிஷியேட்டட் திஸ் சாகர் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன். இதில் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். So we are the first responder in this area. So சாகரில் மெயினாக பைரசி, அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ஓப்பன் நேவிகேஷன் இன் திஸ் ஏரியா. ஓப்பன் நேவிகேஷன் இன் திஸ் ஏரியா. ஸோ இதோ காரணங்கள். அப்புறம் டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு ஹெச்ஏடிஆர். ஸோ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர், எந்த கண்ட்ரிக்கு பாதிப்பு வந்தாலும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லதான் இது. அப்புறம் வி லான்ச் ப்ராஜெக்ட் மான்சூன். ஸோ முன்னாடி ஏன்ஷியன் டைம் பீரியடில் எந்த நாடுகள் கூட நம்ம ட்ரேடிங் பண்ணாமல் ஏன்ஷியன் போர்ட்ஸ் எல்லாமே வந்து திருப்பி ரீஜினிவேஷன் பண்ணுறது. இது ஸ்ட்ரிங் ஆஃப் பிஎல்ஸ் பாலிசிக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக. தென் வி இனிஷியேட்டட் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் வித் திஸ் கண்ட்ரிஸ். இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட. சேஷல்ஸ் கூட வி ஹேவிங் அ லெமெத்தே கோஸ்டல் ஏரியாவில் வி ஹேவிங் அ ரேடார். ஸோ அந்த ஏரியாவை பார்வையிடுறது. அது மாதிரி மடகாஸ்கரில் வி ஹேவிங் அ லிசனிங் போர்ட், அங்கே போகக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக. மொரிஷியஸில் வி ஹேவிங் அகலக்கா ஐலண்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அங்கே வந்து ஏர்போர்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே அதிகப்படுத்தும். எதுக்கு அப்படின்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கும். அண்ட் வி கிரியேட்டட் திஸ் IONS, இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். அப்புறம் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில் வி ஆர் அ மெயின் மெம்பர் திஸ் ஏரியா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை சொல்லுது, இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் இன் திஸ் Indian Ocean area.
இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா இதில் 90% ட்ரேட், இந்தியாவோட ட்ரேட் வந்து இந்த வழியாக தான் நடக்குது. எதனால இந்தியா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியாவோட 90%, வேர்ல்டோட ட்ரேடு 70% பாசஸ் த்ரூ திஸ் ஏரியா. இந்தியாவோட மெயின் ட்ரேடில் 90% ட்ரேட் இங்கே இருந்து இந்த வழியாக தான் வருது. அப்புறம் ஃப்ரீ நேவிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சைனா போன்ற நாடுகள் இருக்கிறது. ஸோ ப்ளூ எக்கானமி எடுத்துக்கிட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ளூ எக்கானமி இனிமேல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற குளோபல் கிளைமேட் சேஞ்ச் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறனால வி நீட் டு யூஸ் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் திஸ் ப்ளூ எக்கானமி. அதுக்கான முயற்சிகள் 3 to 5% ஆஃப் த குளோபல் ஜிடிபி இந்த ப்ளூ எக்கானமிலேருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க குளோபலி. இந்தியாவை எடுத்துனா 4% ஆஃப் தி இந்தியன் ஜிடிபிஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ப்ளூ எக்கானமி. தட் இஸ் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி, கடல் பாசிகளாக இருக்கட்டும், அப்புறம் இரா பிஸ்னஸ், இதெல்லாமே அதுவும் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியில் தான் வரும். அப்புறம் ஷிப்பிங் இதெல்லாமே வரும். 80% ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் இன் திஸ் ஏரியா. நான் உங்களுக்கு சொன்னேன் 90% ஃபார் இந்தியன் ட்ரேட். மெரைன் ரிசோர்ஸ் இருந்தால் 75% இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஹியூமன் டிபெண்டன்ஸ் இன் தி ப்ளூ எக்கானமி இஸ் ஆல்சோ குளோபலி 40% ஆஃப் த குளோபல் ஜிடிபி. குளோபல் பாப்புலேஷனில் 40% ஆஃப் குளோபல் ஜிடிபியில் 40% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் இஸ் டிபெண்ட் ஆன் தி சி பேஸ்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதிகமாக உணவுகளாக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், தே ஆர் வில்லிங். 30% கார்பன் டை ஆக்சைடை வந்து சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி வி ஆர் கிரியேட்டிங். அது மாதிரி ரேர் எர்த் மெட்டல்ஸ் அதிகமாக இருக்குது, பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் அதிகமாக சீல இருக்குது. அப்புறம் சீபெட் மைனிங்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதன் மூலமாக அதை வந்து ஹார்னஸிங் பண்ண முடியும். இவ்வளோ இருக்குது, அதனால் லேண்டை விட அதிகமான ரிசோர்ஸஸ் மெரைனில் இருக்குன்றாங்க. சேலஞ்சஸ் எடுத்துன்னா இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுனால மெரைன் பொல்யூஷன் அதிகமாகும். அது மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ் வந்து நம்மளே அதிகமாக போட்டுட்ருக்கோம். கடல் எல்லா ட்ரைனேஜும் அங்கே தான் போய் சேருது. அப்படின்றப்போ ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லை, அதனால் அது. அப்புறம் அன்சஸ்டைனபிள் ஃபிஷிங் ப்ராக்டிசஸ், அது மாதிரி சீ லெவல் ரைஸ் ஆகிறது எல்லாமே சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வாட் ஆர் த இனிஷியேஷன் வி ஹவ் லான்ச் அஸ் அ குளோபல் லெவல்னா, குளோபல் ஓஷன் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேஷன் 30% ஆஃப் தி ஓஷனை ப்ரொடெக்ட் பண்ணுற பிபிஜே ப்ராஜெக்டில் பயோடைவர்சிட்டி, பியாண்ட் பயோடைவர்சிட்டி ஜூரிஸ்டிக்ஷன், பியாண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பயோடைவர்சிட்டி, அதில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தென் சாகர்மாலா ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஷிப்பிங் போர்ட்ஸ் எல்லாமே போர்ட்லெட் டெவலப்மெண்ட்டுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி, அது மாதிரி டீப் ஓஷன் மிஷன் இஸ் தேர். ஓஷன் பேத்திமெட்ரியை வந்து ஸ்டடி பண்ணுற இந்தியன் ஓஷன் ஏரியாவில் வி ஹேவிங் எ மிஷன். ஓஸ்மார்ட் அப்படின்றது ரியல் டைம் டேட்டா கலெக்ட் பண்ணுறது, ஓஷனை பற்றியான டேட்டாஸ். மெரைன் ஃபிஷிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வி ஹேவிங் எ ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் வித் இந்தியா நார்வே டாஸ்க் ஃபோர்ஸ். அது மாதிரி இந்த ஆத்தர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்றது இம்பார்ட்டன்ட். நீங்கள் யூ கேன் யூஸ் இட் இன் சஜஷன் இன் தி UPSC மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். தட் இஸ் ஸ்டீவர்ட்ஷிப்பை பற்றி சொல்லிடுறேன். இந்தியா வந்து இதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணணும். யூ கேன் டிஸ்பிளே இட், லாஸ்ட்டில் இட் வாஸ் மென்ஷன். ஸோ இந்தியாவோட ஸ்டீவர்ட்ஷிப், இந்தியா வந்து இதில் மெயின் கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. ரெசிலியன்ஸ் இன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ரெசிலியன்ஸ் டெவலப்மெண்ட் லாஸ்ட்டில் it was there. And then inclusive growth. இந்தியா வந்து எல்லா கண்ட்ரிஸையும் குளோபல் லெவலில் there should be an inclusive growth, that is green shipping, sustainable use of the resources எல்லாமே பண்ணணும் அப்படின்றது இதில் ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறேன். ஸோ that's about this article. The next article related to the Oman India relations-ல FTA வந்து கன்க்ளூட் பண்ண இருக்கும். பிரைம் மினிஸ்டரோட விசிட், இப்போ அப்கமிங் விசிட்டில் வந்து FTA செப்பா அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ண இருக்கோம். ஸோ FTA பற்றி சொல்லிடுறேன், அப்புறம் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி ஒமன். FTA எடுத்துனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இட்ஸ் அ நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட், தென் தெர் இஸ் அ செப்பா, செஸா. ஸோ PTA ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேடு, தெர் வில் பி லிஸ்ட் ஆஃப் ரெண்டு கண்ட்ரிஸும். இப்போ ஏ கண்ட்ரி பி கண்ட்ரி எடுத்துக்கோங்க, ரெண்டு கண்ட்ரிஸுமே அவங்களோட கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வித்தவுட் டேரிஃப் வந்து ரெண்டு கண்ட்ரி ட்ரேட் பண்ணுவாங்க. வித்தவுட் மினிமம் டேரிஃப், வித் மினிமம் டேரிஃப். ஸோ 0 to 1% அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய டேரிஃபில் ரெண்டு கண்ட்ரிஸும் எந்தெந்த பொருட்கள் அப்படின்ற லிஸ்டிங் பண்ணுவாங்க. இந்த பொருட்கள் மட்டும் ரெண்டு கண்ட்ரிக்குள்ளாடியும் டேரிஃப் இல்லாமல் போயிட்டு வரும். அதுக்கு பேர் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் லிஸ்ட்னு பேர். FTA எடுத்துன்னா இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் லிஸ்ட். இப்போ இந்த A and B கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, PTA முடிஞ்சதுக்கு பிறகு தே வில் கோ ஃபார் FTA. இப்போ செஸா நம்ம பண்ணுறோம் ஒமன் கூட. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த பொருட்களெல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ட்ரேடிங் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் லிஸ்ட். ஸோ நெகட்டிவ் லிஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ஃபியூச்சரில் இதுவும் வந்து பாசிட்டிவ் லிஸ்ட் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முதல்ல உள்ளதில் பாசிட்டிவ் லிஸ்ட்னால் எந்த பொருட்கள்லாம் ட்ரேடிங் பண்ணோம், இதில் எந்த பொருட்கள்லாம் ட்ரேடிங் பண்ண மாட்டோன்றது இருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாமே ஃப்ரீ ட்ரேட் வித் லெஸ் டேரிஃப்.
ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒமன் கூட ஸோ செப்பான்றது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான், செசான்றது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். இதில் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் வரும், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஐபிஆர் இது எல்லாமே வரும். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ செப்பாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒமன் கூட பண்ணுறோம். ஒமன் கூட நம்ம பண்ணுறதுக்கான கிட்டத்தட்ட 98% ஆஃப் தி இந்தியன் ப்ராடக்ட் வில் பி சோல்ட் அவுட், இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் வரும் ஃப்ரீ ட்ரேடில், ஸோ வித்தவுட் எனி டேரிஃப். அது மாதிரி ஒமன்ஸோட ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு வரும். அது மாதிரி ஆயில் எல்லாமே நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ஒய் ஒமன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. ஒமனில் வி ஹேவிங் அ டுகும் போர்ட், நம்மளோட பேஸ் வந்து இருக்குது. ஜிபோத்தி போர்ட்டை கவுண்டர் பண்ணுறேன். ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில், ஆஃப்ரிக்காவுக்கு நியர் பாபேல் மந்தப் போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் பாபேல் மந்தப் ஸ்ட்ரைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ கவுண்டரிங் தி பைரசி இஷ்யூஸ், சொமாலியா பைரேட்ஸ் அதிகமாக கப்பல்கள் கிடத்துற. ஸோ வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இந்த இந்தியன் ஓஷன் ஏரியா. அங்கே வரக்கூடிய கப்பல்கள் ஏதாவது எஸ்ஓஎஸ் முழங்குறாங்க அப்படின்னா நம்ம தான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். நிறைய கப்பல்களை நம்ம காப்பாற்றிருக்கோம். நம்மளோட ஏர்ஃபோர்ஸும் சரி, நேவல் ஃபோர்ஸும் சரி கோஆப்ரேஷனில் பண்ணியிருக்காங்க. நம்ம டைஸ் எடுத்துனா ஏன்ஷியன் டைம் பீரியடில் வி ஹேவிங் அ குட் டை அப் வித் ஒமன், தட் இஸ் மக்கரான் போர்ட், அப்புறம் மெலூஷா போர்ட், இந்தியாவோட மெலூஷா போர்ட் கூட வி ஹேட் அ ட்ரேட். 1953 ஒமனும் இந்தியாவும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் உயர்ந்திருக்கு. பயலேட்ரல் ட்ரேட் எடுத்திங்கன்னா 10.5 பில்லியன் ட்ரேட் நம்ம 2011-25 டைம் பீரியடில் பண்ணிகிட்ருக்கோம். இட் இன்க்ரீஸ் 10% இம்போர்ட்ஸ், யூரியா, பெட்ரோல் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். செப்பா இப்போ நம்ம வந்து சைன் பண்ண இருக்கோம். இப்போ நம்மளோட கேபினெட் இதை அப்ரூவ் பண்ணியாச்சு, அவங்களோட லோவர் ஹவுஸும் அதை அப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இனிமேல் பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணும்போது இதை சைன் பண்ணிட்டாங்க, நான் நடைமுறைக்கு வந்துடும். அண்ட் தென் வி ஹேவிங் மிலிட்ரி எக்ஸசைஸ் அல் நஜாப் ஏர்ஃபோர்ஸ், தட் இஸ் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ். அப்புறம் நேவல் ஃபோர்ஸ் என்ன நசீம் அல் பஹார் அப்படின்ற நேவல் எக்ஸசைஸும் வச்சுருக்கோம். அப்புறம் ஆப்ரேஷன் சன்கல்ஃப் நம்ம இது பண்ணியிருக்கோம். அது மாதிரி தூக்கும் போர்ட் சொன்னேன் உங்களுக்கு. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒமனில் அதிகமாக இருக்குது. பிஆர்ஐ தே ஆர் த பார்ட். ஹவுத்தி ரிபல்ஸ் பக்கத்தில் ரொம்ப இஷ்யூஸில் இருக்காங்க. ஸோ ஸ்கியூடு ட்ரேட், நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும்தான் இவங்க கூட நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி ஒமனிஸ்தான் அப்படின்னா ஒமன் பீப்புளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. நம்மளோட எக்ஸ்பார்ட்டியேட், தட் இஸ் இந்தியன் பீப்புள் டயஸ்பரா அங்கே அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து கம்மியாகுது. இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சஸாக சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி மகா கிரைம் OSAA. ஸோ இட்ஸ் அன் ஏஐ பேஸ்ட். மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சேர்ந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கிரைம் ஏஏ டிடெக்ஷன். அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா சைபர் கிரைம் ரிலேட்டடாக அது எஃப்ஐஏ இந்த ஏஏ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு அக்கார்டிங் டு த கைட்லைன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் அண்ட் தென் மகாராஷ்டிரா லாஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அதை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணி அந்த அந்த பணம் எங்கேயா திருடப்படுது, எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்ற கண்டுபிடிச்சி உடனே ஆக்ஷன் எடுக்கிற ரெக்கமெண்ட் பண்ணும். எந்த இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஏஐ வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ மகாராஷ்டிரா அட்வான்ஸ் ரிசர்ச் விஜில் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு மார்வல் அப்படின்ற நிறுவனம்னா ஏஜென்சி ஆஃப் மகாராஷ்டிரா கிரைம் ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு எஃப்ஐஆர் பண்ணி எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் இது ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்துடும். ஏஐயால் ரீட் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். எங்கே போகுது, எந்த இடத்துல யாரை என்கொயரி பண்ணணும், யாரை பிடிக்கணும் அப்படின்றது அதுவே சொல்லும். ரீசெண்டாக நாக்பூரை சேர்ந்த ஒரு பர்சன் 30 லட்ச ரூபா அவரோட சோஷியல் மீடியா மூலமாக அவர்கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு. அந்த சோஷியல் மீடியா ஐடி யார் வச்சுருக்கா எல்லாமே டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த 30 லட்ச ரூபாவை ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அ குட் திங் அபவுட் திஸ். ஸோ ஃபியூச்சரில் இதை வந்து ட்ரெயின் பண்ணி மகாராஷ்டிரா ஃபுல்லாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். பெனிஃபிட்ஸ் எழுதுனா சைபர் கிரைம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிரைம் வார்ஃபேர் அதை வந்து தடுக்கப்படுறது. சைபர் கிரைம் வார்ஃபேர் ட்ரேஸ் பண்ணுறது ஈஸி. மணி லாண்ட்ரிங்கை வந்து கண்டுபிடிக்க முடியும், எங்கே கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுதுன்ற. ஏன்னா டெக்னாலஜி வைஸில் ஹியூமன் கண்டுபிடிக்க முடியாது. ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியும் வரக்கூடிய தப்புகளில் இருந்து. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். த நெக்ஸ்ட் இஸ் ராம்சர் கன்வென்ஷன். சார் ராம்சர் சைட்ஸ் வந்து 2 சைட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 75க்கு மேலே இருந்துச்சு, இப்போது 2 ஆட் பண்ணணும். சில்சரே லேக் ஆஃப் ராஜஸ்தான் ஆல்வார் டிஸ்ட்ரிக்டில்
சர்சிகா டைகர் ரிசர்வ் பக்கத்தில் வருது. இட்ஸ் அ வெட்லேண்ட், ட்ரை டெசர்ட் ஏரியாவில் இட்ஸ் அ வெட்லேண்ட் ஏரியா. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அதுக்கெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண. அப்புறம் கோப்ரா ஜலாசை, பிலாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். ஸோ ஏவியன் ஸ்பீஷிஸ் வந்து 60 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ராம்சர் கன்வென்ஷன் ஆல்ரெடி யூ பீப்புள் நோ நீட் டு எக்ஸ்பிளைன். 1971 it was created, 2nd Feb 1971. ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் வாட்டர் பாடிஸை ப்ரொடெக்ட் பண்ண வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஏஜென்டிகேஐ. இதுவும் நம்ம இப்போ பார்த்த மகாராஷ்டிரா கிரைம் மாடலில் ஏஜென்டிகேஐனா அட்டானமஸாக வந்து ஏஐ வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு கமாண்டை கொடுப்போம், அதுக்கு வந்து அது பதில் தரும். நம்ம ஹியூமன் நீட் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வாட் டு டூ அப்படின்றது. ஏஜென்டிகேஐனா அதுவே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணுன்றது அதுவே வந்து பிளான் பண்ணி நமக்கு ஒரு அச்சீவிங் த கோல், அதை அச்சீவ் பண்ணுற என்னென்ன பண்ணணுமோ வித்தவுட் ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். பிளான் டாஸ்க் பண்ணும், நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எக்ஸிக்யூட் த மல்டிபிள் ஸ்டெப்ஸ், செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கும் அவுட்புட்ஸில் என்னெல்லாம் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது. கோல் டைரக்டட் பிஹேவியர். இப்போ எக்ஸாம்பிள் கிரிவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம். ஸோ சம்படி இஸ் காலிங் அப்படின்னா அவங்க கிரிவன்சஸை கேட்டுட்டு அதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சர்டன் பீப்புளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அவங்க அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அது உதவி பண்ணும். ஸோ தட்ஸ் அ திங். இப்போ நம்ம ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதை வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாமே ஹியூமன்ஸில் பண்ணுறாங்க. இப்போ அதுவே ஏஐயாக இருக்கும், நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு இட் வில் அலர்ட் தி ஆம்புலன்ஸ் டிரைவர். ஸோ எங்கே போகணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லும். அது மாதிரி சொல்யூஷன்ஸையும் கொடுக்கும். நம்ம மகாராஷ்டிரா க்ரைம் ஓஎஸும் அதே மாடல் தான், ஏஐ பேஸ்ட். இது ஏஜென்டிக் மாடல். இப்போது மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் சேர்ந்து இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி யூஎன் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்ட். நம்மளோட ஃபாரஸ்ட் செக்ரட்டரி, கிளைமேட் சேஞ்சுக்கும் அவங்க தான். சுற்றுச்சூழல் என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் நம்ம தமிழ்நாடோட செக்ரட்டரியாக இருக்காங்க சுப்ரியா சாஹூ. பிளாஸ்டிக் பொல்யூஷன் டேக்லிங் எஃபர்ட், அப்புறம் ப்ரொமோட்டிங் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். இவங்க வந்த பிறகு தான் தமிழ்நாடோட ராம்சர் சைட்டோட எண்ணிக்கை வந்து அது கிட்டத்தட்ட நமக்கு கிட்டத்தட்ட 12-14 ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்த பிறகு தான் அதிகமாச்சு, அதுக்கு முன்னாடி வெரி லெஸ். சரியா? ஸோ யுனைடெட் நேஷன் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் கொடுத்தாங்க முன்னாடி. ஸோ 2005 இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டு யூஎன்இபி வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச், நேச்சர், பயோடைவர்சிட்டி, அப்புறம் பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட், அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். So question number 1, consider the following statements regarding the blue corner notice. Statement number 1, it is an international alert issued under Interpol color coded system. Statement number 2, it is issued prior to the filing of criminal charges. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, as per the POSH Act and recent Supreme Court interpretation on 2025, internal complaints committee jurisdiction can be extended to. So which of the statements correct அப்படின்றது? So the workplace of the complaint. Statement number 2, the workplace of the respondent. Statement number 3, any place visited by the respondent in the course of employment. Which of the above statements are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 3, which among the following included in the UNESCO's representative list of intangible cultural heritage of humanity? So first one, Buddhist chanting of Ladakh. Then second one, Kalbelia dance. Third வந்துட்டு தீபாவளி. ஃபோர்த் வந்து துர்கா பூஜை. இதெல்லாம் வந்து யுனெஸ்கோவில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ஷன்ஸ் ஆர் 1, ஆப்ஷன் ஏ 1, 2, 3 and 4, ஆப்ஷன் பி 1, 2 and 4 only, C 3 and 4 only, D 1, 3 and 4 only. Question number 4, with reference to the World Inequality Report 2026, consider the following statements. Statement number 1, United Nations Sustainable Development Solution Network, published by United Nations Sustainable Development Network. Statement number 2, it highlights that India remains one of the most unequal countries in the world. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, consider the following statements regarding the MG NAREGA. Statement number 1, it is a centrally sponsored scheme implemented by the Ministry of Rural Development.
Statement number 2, the scheme guarantees 100 days of wage employment to every adult individuals in a rural household. So statement number 3, if employment is not provided within 15 days of application, the applicant is entitled to an unemployment allowance. Statement number 4, under the scheme, central government bears the full cost of unskilled labor wages and 75% of the material cost. Which are the statements given above? These are correct. Options are A 1, 2 and 3 only, B 1, 3 and 4 only, C 2 and 4 only, D all of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is C. Question number 3 answer is C. Question number 4 answer is A. Question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.